அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கர்வம் இல்லாதவனே உன் கடமையை செய்வாய் என பரதனை கேட்ட மக்கள். பாடல் எண் 1006. தர்மமிகு மன்னர் இன்றி தலைமை ஏற்க யாரும் இன்றி நிற்கதியில் நாடிருக்கும் நிலையினையும் பாராயு. கர்வமில்லா தூயவனே கடமை தேர் ஏறாயு. பர்வதம் போல் உயர் மனத்தோய் பாராள வாராயு. இதுவே 1006வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காணும். தர்மமிகு மன்னரின்றி தலைமை ஏற்க யாரும் இன்றி என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க பரதனே, நம்முடைய மன்னராகிய தயரதர் தர்மம் என்கிற அறநெறி வழியிலே நாட்டினை சிறப்புற ஆட்சி செய்தார். அவ்வாறு அறநெறி வழியிலே நாட்டினை சிறப்பாக ஆட்சி செய்த நம்முடைய மன்னர் இப்போது இல்லாமல் அவர் இறந்து போனதால் நாட்டை தலைமையேற்று ஆட்சி செய்வதற்கு வாரிசு ஆக இருக்கக்கூடிய நீயும் அதற்கு முன்வராமல் இருக்கக்கூடிய காரணத்தால் நிற்கதியில் நாடிருக்கும் நிலையினையும் பாராயு. நம்முடைய நாடானது கதியற்று போனது, ஆதரவற்று போய் இருக்கக்கூடிய ஒரு துன்பமான நிலையை எதிர்கொண்டு நம்முடைய நாடு இருக்கிறது. அவ்வாறு துன்புற்று இருக்கக்கூடிய ஒரு துயரமான நிலையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டை நீ எண்ணி பார்க்க மாட்டாயோ? கர்வமில்லா தூயவனே கடமை தேர் ஏறாயு. எந்த ஒரு ஆணவமும் இல்லாத தூய உள்ளம் கொண்டவன் நீ. அத்தகைய தூய உள்ளம் கொண்ட காரணத்தால் நீயே நாட்டை ஆள்வதற்குரிய தகுதியும் உடையவராக ஆகிறாய். அவ்வாறு எல்லா விதத்திலும் நாட்டை ஆள்வதற்குரிய தகுதி உடையவராக திகழக்கூடிய நீ உன்னுடைய கடமை என்கிற அந்த தேரிலே ஏறி உன்னுடைய கடமை என்கிற நாடாளும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு நாட்டை சிறப்புற ஆட்சி செய்வதற்கு முன்வர மாட்டாயோ? பர்வதம் போல் உயர் மனத்தோய் பாராள வாராயோ. பர்வதம் என்கிற உயர்ந்த மலையை போலவே குணத்தால் பண்புகளால் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்தவனே, நீ நம்முடைய நாட்டை ஆள்வதற்கு முன்வர மாட்டாயோ என்று அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் பரதனிடம் அன்போடு கேட்டனர். இதுவே 1006வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1007வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.